முடிக்க உதவி செய்வீராக. உம்முடைய ஆளுகை இந்த இடத்துல வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நாங்கள் சிறுக நீர் பெருகுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை எண்ணம் உள்ளது. இந்த நாளிலும் கூட இந்த உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கும் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட மூத்தவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. இருந்தாலும் என்னுடைய நாமத்தினால வாழ்த்தினாதான் அது தப்பு. அல்லேலூயா. சர்வத்தையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ரொம்ப யூத்தாக இருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யூத்லாம் என்ன பண்ணுது? எங்கேயாவது போய் தூங்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. யூத்லாம் போயிட்டு என்ன பண்ணுது? உலக காரியங்களில் என்ன பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க யூத்லாம். அல்லேலூயா. ஆனால் உண்மையாக ஆண்டவரை தேடுறவங்க தான் யூத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அல்லேலூயா, கடந்து போய்கிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. அவங்க எப்படி போனாங்களோ அல்லேலூயா அப்படி தான் இருந்தாங்க. அல்லேலூயா. அதே போல் ஆண்டவரை தேட நமக்கு ஒரு நாள் என்ன பண்ணாரு? வயசு குறையவே குறையாது. அல்லேலூயா. பலன் குன்றி போகவே போகாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை பாடுறவங்களுக்கும் துதிக்கிறவங்களுக்கும் பலன் அதிகரிச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட என்னை இங்கே கொண்டு வந்த ஆண்டவருக்கு முதலாவது நன்றி. அடுத்தது அருமையான பாஸ்கர்மாவுக்கும் சகோதரருக்கும் நன்றி. அடுத்தது சபை மக்களுக்கு மிகவும் நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் நல்லா என்ன பண்ணுறீங்க? நல்லா பாடுறீங்க, நல்லா 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 துதிக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நானும் உங்களை கூட சேர்ந்து என்ன பண்ணுறோம்? ஒரு பாட்டை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும் பெரிய காரியங்களை செய்வாங்க. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. குறைகள் எல்லாம் கிருபைகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகள் எல்லாம் கிருபைகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. கோரி கோரி நன்றி சொன்னாலும் அல்லேலூயா. யூத் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. நல்லா உற்சாகமாக இருக்கணும். முன்னாடி ஒரு என்ன பண்ணிட்டேன்? ஐஸ் வச்சுட்டேன். அல்லேலூயா. இல்லைனாலும் வந்துடணும். கர்த்தருடைய சமூகத்தில் என்ன வந்துடணும்? உற்சாகம் வந்துடணும். அல்லேலூயா. சரீரம் நமக்கு சப்போர்ட் பண்ணாது, ஆனால் ஆவி பலன் உள்ளது. சரீரமும் பலவீனம் உள்ளது. அல்லேலூயா. எங்கள் கையை தட்டி பாடினா தான் என்ன பண்ண முடியும்? ஒரு உற்சாகம் வரும். எனக்கும் வரும் உற்சாகம். அல்லேலூயா. கர்த்தரும் பிரியப்படுவார். அல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். எல்லாம் கையை தட்டி பாடுவோமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாளிடாமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபவாச கூட்டத்தில் உபவாசிக்கிறதும் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறதும் எதுக்காக? அல்லேலூயா. உபவாசிக்கிறதும் கர்த்தரை ஆராதிக்கிறதும் எதுக்காக? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ மட்டும் 40 நாள் உபவாசம் போட்டு, அல்லேலூயா, 30 நாள் உபவாசம் போட்டு, 20 நாள் உபவாசம் போட்டு, நீ நினைச்ச ஆண்டவர் செஞ்சிருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாங்க? அல்லேலூயா. எல்லாரும் போடுறாங்க, நானும் போடுறேன். நான் கூட 40 நாள் உபவாசம் போட்டேன் இந்த வருஷம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசமும் ஆராதனையும் அல்லேலூயா, அல்லேலூயா எதுக்காக? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு அல்ல. நான் எப்படி சொல்றான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. உபவாசமும் ஆராதனையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு அல்ல, கர்த்தருக்கு சேர்றது. அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை தெரிந்து கொள்றதுக்கு, அல்லேலூயா, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்றதுக்கு, அல்லேலூயா. இந்த உபவாசமும் ஆராதனையும் அல்லேலூயா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை தெரிந்து கொள்வதற்கானதான் உபவாசமும் ஆராதனைகளும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அல்லேலூயா, நான் ஆராதித்து விட்டால் வந்துவிடும், உபவாசித்து விட்டால் வந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அல்லங்க. அல்லேலூயா, அப்படி அல்ல. அவருடைய வழியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வழி என்ன பண்ணோம்? தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கணும். அல்லேலூயா. அதற்காகத்தான் உபவாசமும் ஆராதனைகளும். அல்லேலூயா. மோசே என்ன பண்ணாரு? உபவாசிச்சாரு. மலை மேல என்ன பண்ணாரு? உபவாசிச்சாரு. அல்லேலூயா. எனக்கு அதை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி அப்ப உபவாசிச்சாரு. இல்ல, முடிவில் என்ன நடந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அல்லேலூயா. நீ ஜனங்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி 10 கட்டளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. அப்போ உபவாசமானது என்னன்னா நம்மளை ஒழுங்குபடுத்துகிறது. அல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை சொல்லி கொடுக்கிறது தான் என்னது? உபவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்ல என்ன பண்ணுங்க? நிர்ணயம் பண்ணுங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒரு தெளிவு என்ன பண்ணுங்க? உண்டு பண்ணுங்க. உபவாசம் இருப்போம் அப்படின்னா, அல்லேலூயா, என்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை, அதை நான் சரி பண்றதுக்கான வழியை சொல்லி கொடுங்கன்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவைகள் இருக்குதா, அந்த தேவையை அறிந்து கொள்ளக்கூடிய வழியை சொல்லிக் கொடுங்க. ஒரு பிரச்சனை இருக்குதா, அந்த பிரச்சனை விடுதலையாகக்கூடிய வழியை சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீண்ட நாள் என்ன பண்ணுது? ஒரு ஆசீர்வாதம் தடையா இருக்குது, ஒரு தேவை தடையா இருக்குது ஆண்டவரே. உபவாசம் மாத்திரம் இல்லை, அந்த உபவாசத்தில் கேட்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நான் எப்படி அதை பெற்றுக்கொள்ளணும்? அல்லேலூயா. அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணோம்? ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்கான காரியங்கள் தான் என்ன அப்படின்னா இந்த உபவாசமும் இந்த ஆராதனைகளும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 என்ன பண்றோம்? அதன்படி நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நீ அதை ஆராய்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பிரியப்படுகிறவர்களாய் காணப்படணும். அப்பதான் பாக்கியவான் என்ற பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் என்ன இருக்குது? பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை, அப்படி பிரியமா இருந்தாதான் இந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்மளால எடுத்ததுமே என்ன பண்ணுவாங்க? ஜம்ப் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நான் உபவாசம் போட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், இந்த ஆசீர்வாதம் ஏன் வரல? காரணம் இதுதான். அல்லேலூயா. அதை அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அவர் பிரியமா இருன்றாரு, பிரியமானதான் அந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கை கொள்ளும் போதுதான் என்ன இருக்கு? ஆசீர்வாதம். அப்போ உபவாசமானது என்னன்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கல்ல, பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை தெரிந்து கொள்வதற்கு தான் உபவாசமும் ஆராதனைகளும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போமே. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியராக உங்களை பார்த்து கேட்டார். போதுமா? போதும், போதும். இங்க ஆண்டவர் சொல்றாரு,
அல்லேலூயா. நான் பிதாவானால் எனக்கு உண்டான கனம் எங்கே? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்ல நான் முன்னாடி சொன்னது போலதான் ஆண்டவர் இந்த உபவாச நாளிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறார், நான் பிதாவானால் அல்லேலூயா என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அல்லேலூயா. அதில் உள்ளத்துல நிறைய பேர் நினைச்சுக்கிறான், நான் பயப்படுறேன், நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன்னாச்சே, இந்த வசனம் எனக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாரந்தோறும் ஆராதனைக்கு வந்திருந்தேன்னா நான் எந்த வசனம் எனக்கு இல்லை. நான் தசமமாக காணிக்கையில உண்மையா இருக்கிறேனே, இந்த வசனம் எனக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் மனுஷங்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. பரிசுத்தவான்களாய் மாறுவதற்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரே ஒரு பரிசுத்தம் தான், அவர்தான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. முயற்சி பண்றதுக்கு தானே பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு நாளும் அவரை தேடுறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவானா எனக்கு உண்டான கனம் இருக்கு. அல்லேலூயா. ஏதோ ஒரு வகையில நாம என்ன பண்றோம், அவரை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கோம். அல்லேலூயா. ஏதோ ஒரு வகையில அவரை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலைக்கு போனா மேனேஜருக்கு என்ன பண்ணோம், கீழ்ப்படினோம். முதலாளிக்கு என்ன பண்ணோம், கீழ்ப்படினோம். இல்லைன்னா வேலையை விட்டு என்ன பண்றாங்க, அனுப்பிடுவாங்க. அவர் சொல்றபடி என்ன பண்ணோம், கேட்கணும். அல்லேலூயா. வேலையில 10 வேலை சொல்லுவாங்க, 9 வேலை செஞ்சிருவோம். ஒரு வேலை என்ன பண்ணுவோம், ஒண்ணுதான் அப்படி விட்டுருவோம். அல்லேலூயா. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இது வார்த்தை. 10 நான் செஞ்சு 9 செஞ்சிடறேன், 1 செய்யல. அந்த 1 என்னன்னு உனக்கும் உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் தெரியும். அல்லேலூயா. எந்த காரியத்துல நம்ம பயப்படாம இருக்கிறோம், எந்த விஷயத்துல அவரை கனம் பண்ணாம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜெபிச்சுட்டு வந்தோம் நாங்கள் 2 பேரும். அப்போ கர்த்தர் எனக்கு உணர்த்தின காரியம் என்னன்னா, இந்த ஆலயத்தில் நிறைய பேர் தசமா கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் காணிக்கையை சரியாக செலுத்தலைன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த காலையில் உணர்த்தினார். அல்லேலூயா. நாங்கள் அங்கெல்லாம் என்னோட நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், நிறைய பேர் மூத்த ஊழியர்கள்லாம் இருக்கீங்க. இந்த மாதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் பிடி அரிசி எடுத்து வைப்பாங்க. பிடி அரிசி நம்ம உலையில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து வைப்பாங்க தசம பாகமாக. அல்லேலூயா. அந்த மாதிரி எத்தனை பேர் செய்கிறீங்க, எத்தனை பேர் செய்கிறீங்க? அல்லேலூயா. அது கர்த்தருக்கு பயப்படுற பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கர்த்தரை கனப்படுத்துகிற காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகளில் 3ஆம் அதிகாரம் 9, 10 இப்படியா சொல்லுகிறது, வாசிங்களா அதை. உன் பொருளாலும் எல்லா விலையின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆமென். அல்லேலூயா. அப்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய களஞ்சியம், உன்னுடைய பிளஸிங் பூரணமாய் நிரம்பணுமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா. முதல் பலன் உடைய தசமமாகும், உடைய காணிக்கை, உன்னுடைய எல்லா பொருளாலும் கர்த்தர் என்ன பண்ணு, கனம் பண்ணு. இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படி நீ பயப்படுவாயானால், பயந்து செய்வாயானால் உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய். நீங்க கேட்கலாம், இல்லையா, என்னையா எனக்கே இப்படிதான் வருது, என்னுடைய வருமானமே இவ்வளவுதான், என் குடும்ப சூழ்நிலை இவ்வளவுதான். அல்லேலூயா. அதுக்கும் ஆண்டவர் வச்சிருக்காங்க. இல்லையா, விதவை தாய் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. இந்த 2 அல்லேலூயா காசு தனக்கு உண்டான. அல்லேலூயா, அல்லேலூயா. தனக்கு நிறைய இருக்கு. பரிபூர்ணத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கல. அல்லேலூயா. பரிபூர்ணத்தில் இருக்கிறவங்க கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா உனக்கு உண்டானது, அல்லேலூயா, உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை அல்லேலூயா, அது 30, 60, 100 என்ன பண்ணாங்க. அல்லேலூயா. பலன் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் கேட்கிறாரு, நான் பிதாவானால் எனக்கு உண்டான கனம் எங்கே? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க செய்யும் போது அல்லேலூயா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்ததே, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுதே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்ததே, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுதே. அன்பான
விசேஷித்தவன் ராஜா நல்லதிலும் யோசிப்பவன் தேவா நதியினால் விசேஷித்தவன் ராஜா நல்லதிலும் யோசிப்பவன் ஏதினா நீ என்னோடு வருவதினா ஏதினா நீ என்னோடு வருவதினா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எல்லாம் விசேஷிக்கிறோம். ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் யாரை சிக்ஷிக்கிறாரோ அவர் மேல் அவர் அன்பு கூறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு கடினமாக உபதேசம் பண்ணால் பிடிக்காது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சியாக வருவாங்க. ஹல்லேலூயா. வசனம் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை திருத்தத்துக்காக, ஹல்லேலூயா, அவங்களுடைய வாழ்க்கையை கட்டுறதுக்கான காரியங்களாக வரும்போது வசனம் முகம் மாறி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் யாரை சிக்ஷிக்கிறாங்களோ அவங்க மேலே தான் அவர் அன்பு செய்வார். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளை என்ன பண்ணுவான்? அவன் கெட்டு போகிறதுக்காக அடிக்க மாட்டான், கெட்டு போகிறதுக்காக புத்தி சொல்ல மாட்டான், கெட்டு போகிறதுக்காக அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, கஷ்டப்படுத்த மாட்டாங்க. வாழ்க்கை என்ன பண்ணான்? நான் இல்லைனாலும் என் பிள்ளை என்ன பண்ணோம்? மேலே வர வேண்டும் சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக காரியங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அநேக சபைகளில் கூட ஆசீர்வாதங்களை குறித்து ஹல்லேலூயா என்னென்னோ காரியங்களும் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இன்றைக்கு, ஹல்லேலூயா, நான் பிதாவானால் என் கனம் இங்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு பயப்படுறதே கிடையாது. கரெக்டா சொல்லுங்க? கரெக்டா தப்பா நீங்க சொல்லுங்க? யாருக்கு பயப்படணுமோ அவங்க பயப்படுறதே கிடையாது. எலிக்கு பயப்படுறது, பூனைக்கு பயப்படுறது, ஹல்லேலூயா, அப்புறம் பல்லிக்கு பயப்படுறது, கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறது, தண்டல்காரனுக்கு பயப்படுறது, ஹல்லேலூயா, லோன்காரனுக்கு பயப்படுறது, ஹல்லேலூயா. எதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அதுக்கெல்லாம் பயப்படுறது. ஆனால் என்னைய படித்த ஆண்டவருக்கு பயன்றதே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயப்படுற ஆளாக இருந்தா ஹல்லேலூயா ஆராதனைக்கு சீக்கிரம் வருவாங்கல்ல. ஹல்லேலூயா. பயப்படுற ஆளாக இருந்தால் எல்லா ஆராதனையும் மிஸ் பண்ணாமல் வருவாங்கல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயப்படுற ஆளாக இருந்தா ஹல்லேலூயா ஃபங்க்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஹல்லேலூயா ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயப்படுற ஆளாக இருந்தா ஹல்லேலூயா ஊழியக்காரங்களுக்கு பயப்படுவாங்கல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு பயப்பட. அதே மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தை சொல்றாரு, அவர்கள் கர்த்தருடைய தூதர்களாம். யாரு? ஊழியக்காரர். இன்னைக்கு ஊழியக்காரர்களை எதிர்த்து பேசுறது தான் அதிகம் சபையில். ஹல்லேலூயா. ஊழியர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன பண்ணுறது இல்லை, கீழ்ப்படிறது கிடையாது. ஊழியக்காரர்களுக்கு பயப்படுவீங்க அப்படின்னு சொன்னால் ஹல்லேலூயா கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அவர் வாயிலிருந்து என்ன பண்ணோம்? வரும். ஹல்லேலூயா. இதை பண்ணாதப்பா, அதை செய்யாதப்பா, இந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாதுப்பா, இந்த பையன் உனக்கு செட் ஆகாதுப்பான்னா இல்லை, அவன் தான் வேணும். ஹல்லேலூயா. அவர் வெல் செட் இருக்கு, நல்ல பையன், நம்ம மாற்றிக்கலாம். ஹல்லேலூயா. நான் கேட்குறேன், நீ மாறுதியா? ஃபஸ்ட்டு அவரை மாற்றுறதுக்கு முன்னாடி நீ மாறுமா? ஹல்லேலூயா. அவர் அதிகத்தின் காலத்திலே நேர்த்தியாக செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் செய்வதை மனுஷன் அறியவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு எனக்கு உண்டான பயம் எங்கே? ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ, யார் இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த வார்த்தை நான் கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்தில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காங்க? உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனோ சன்மார்க்கனோ
தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவதுமாய் இருந்தான். அல்லேலூயா. யோபை குறித்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அல்லேலூயா. அவன் நல்ல வசதியானவன். அல்லேலூயா. வெல் செட்டில்டு. அல்லேலூயா. ஆனா வெல் செட்டில்டா இருந்தாலுமே தன்னை உண்டாக்கினவரும் உருவாக்கினவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு பயந்து, அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சின்னவங்களுக்கும் பயம் கிடையாது, பெரியவங்களுக்கும் பயம் கிடையாது, வாலிபர்களுக்கும் பயம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பயன்றது என்னன்னு தெரியல. அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இங்க வெல் செட்டில் யாரு? யோபு. ஆனா அவன் தேவனுக்கு பயப்படுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றது என்ன அப்படின்னா, நீ இண்டிவிஜுவலா, நாமெல்லாம் இண்டிவிஜுவலா ஏதாவது ஒரு 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 பிளான் பண்ணோம் அப்படின்னாலுமே அது கர்த்தருக்கு பயந்து தான் செய்யணும். அல்லேலூயா. இந்த பாத்திரம் அவர் உண்டாக்கின பாத்திரம், இந்த பாத்திரம் அவர் உருவாக்கின பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிஎம்மா இருந்தாலுமே தாய் தகப்பனுக்கு பிள்ளை தான். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு பெரியவங்களா மாறினாலும் ஆண்டவருக்கு பிள்ளை தான், இப்படின்னு தான் ஆகணும். எவ்வளவு பெரிய ஊழியர்களா இருந்தாலும் அவருக்கு பிள்ளை தான். அல்லேலூயா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. நான் எல்லாம் தெரியும், அல்லேலூயா, நாளைக்கு போறேன், ஆராதிக்கிறேன், வசனங்கள் எனக்கு தெரியும், அப்படி இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் படியிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்திலையா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, ஃபேமிலியா இருந்தாலும் சரி, அல்லேலூயா. நீங்க நான் நமக்கானவங்க அல்ல, கர்த்தருக்கானவங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு முடிவும் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார் அவரை கேட்டு தான் எடுக்கணும். அல்லேலூயா. இவன் இந்த சின்ன விஷயம் பெரிய விஷயம் இல்லைங்க, எல்லா விஷயத்திலுமே. அல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரே நாளைக்கு என்ன சமைக்கணும்? பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நாளைக்கு என்ன சமைக்கணும் கேளுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிங்க. ஏன்னா நாம சமைக்கிறது ஒரு பிள்ளைக்கு பிடிக்கும், ஒரு பிள்ளைக்கு பிடிக்காது. நாம சமைக்கிறது கணவருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு சமையல்னால எத்தனை குடும்பங்கள் என்ன பிரிஞ்சு இருக்கு. அல்லேலூயா. இன்னும் பேசாம என்ன குழம்பு? ரசம். ரசமா? ரசமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நாம அவர்கிட்ட கேட்டு செய்வோம்னு சொன்னா, அல்லேலூயா, எல்லாருக்கும் ஒரு சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வாலிபர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க, நீ தேவலமா, ஐ வில் செலக்ட். அல்லேலூயா. என் வாழ்க்கை துணையை நானே செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வளர்ந்துட்டேன், நான் அறிவாளி ஆயிட்டேன், நான் சம்பாதிக்கிறேன். அல்லேலூயா. அன்பான சகோதரா, அன்பான சகோதரியை நான் சொல்றேன், நீ உனக்கானவனே அல்ல. அல்லேலூயா. உன்னை கண்ட்ரோல் பண்றவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருக்கு பயப்படு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் நினைவுகள் இல்ல. அல்லேலூயா. இந்த பாத்திரம் அவருடைய கையில கொடுத்துடணும். அல்லேலூயா. உபவாச நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒரு பாத்திரமாகிய உன்னை என்கிட்ட கொடுத்துரு. அல்லேலூயா. நான் அதை ஷேப் பண்றேன். அல்லேலூயா. நீயா முடிவெடுக்கிற. அல்லேலூயா. நீயே முட்டி மோதுற. நடக்கல. எப்படி நடக்கும்? இன்னும் உண்டாக்குறது நானு. என்னோட திட்டமே வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட திட்டமே வேற. உன்னை நான் இப்படி உயர்த்தணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனா நீ இப்படி போகணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, மாம்ச சிந்தை முடிவெல்லாம் நல்லது போல தோணும். நம்ம நினைக்கிறதுனா இது கரெக்டுன்னு தோணும். அல்லேலூயா. அது எவ்வளோ வேல்யூபிளான இதுவாக இருக்கட்டும், பாசனாக இருக்கட்டும், வேல்யூபிளான பொருளாக இருக்கட்டும். அல்லேலூயா. 100% இதில் நான் இறங்கினா அதை சாதிச்சிருவேன், இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா கூட, அல்லேலூயா, கர்த்தருடைய சித்தத்துக்கு போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும்போது தான், அல்லேலூயா, நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா. யோபு, அல்லேலூயா, பயந்தாங்க. அல்லேலூயா. அவ்வளோ கொடுமையை அனுபவிச்சான். சரீரத்துல வியாதி சீழ் வழியுது, ஓட்ட வச்சு சொரிஞ்சிட்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுது, அவன் தன் உதடுகளினால் இருக்கிற பாவம் செய்யும். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுறான்.
அல்லேலூயா. ஒரு தலைவலி வந்தால் ஆண்டவர் திட்டுறது, ஒரு வயிறு வலி வந்தால் ஆண்டவர் திட்டுறது. அல்லேலூயா. வேற ஏதாவது நாம ஒன்று நினைப்போம், அதான் சொல்றோம், உங்கள் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. நாம ஒன்று நினைச்சிட்டு போனோம்னா அங்கே நடக்கலைன்னா ஆண்டவருக்கு அதுக்கு என்னங்க சொன்னாங்க? அல்லேலூயா. ஆண்டவர் இதுக்கு அதில் என்ன பண்ணுறீங்க, கனெக்ட் பண்ணுறீங்க. அல்லேலூயா. எங்கேயாச்சும் போறீங்களா, ஏதாவது காரியமாக யாரையும் சந்திக்கிறீங்களா, நீங்கள் சுபம் பண்ணிட்டு போங்க. அது கர்த்தருக்கு பயப்படுற பயம். அல்லேலூயா. அந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. உங்க சித்தம் எல்லாமே என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க கூடாது ஆண்டவர். எஜமானீரே அடிமை நானே நாதா, எஜமானீரே அடிமை நானே நாதா, பலவானீரே பலவீனன் நானே நாதா, பலவானீரே பலவீனன் நானே நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே, என்னாலே அல்ல உம்மாலே ஆகோ, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்டவரை கேட்டு தான் நான் செய்யணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். எல்லாமே இருக்கட்டும், படிப்பு, பசங்களோட படிப்பாக இருக்கட்டும், அல்லேலூயா, பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், சபை காரியமாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, ஏதாருந்தாலும் கர்த்தரை கேட்கணும். அல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர். நம்ம அவர் விட்டுருவாங்க. அல்லேலூயா. வக்கீலை பார்க்க போவாங்க. அல்லேலூயா. பஞ்சாயத்து, நிறைய பேர் பஞ்சாயத்து பண்ணுறவங்களா இருப்பாங்க. அல்லேலூயா. ஊரில் நிறைய பேர் புத்தி சொல்கிறவங்களா இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க கிட்ட போவோம், நண்பர்கிட்ட போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரத்தில் நம்ம கேட்குறவங்களா மாறும். எத்தனை பேர் தன்னுடைய சுயத்தினால தன்னுடைய தாளந்தை நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதன் மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்ச அனுபவம் உள்ளவங்க எத்தனை பேர்? நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? அல்லேலூயா. நம்மள நிறைய நிறைய மூத்தவங்க இருக்கீங்க. அல்லேலூயா. அந்த அனுபவங்கள் நமக்கு நிறைய இருக்கு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட கேளு, நான் தான் உனக்கு ஆலோசனை கொடுத்தேன். அல்லேலூயா. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாரு, அவர் தான் உன் காரியத்தை வைக்க பண்ணுவார். அல்லேலூயா. நான் படிச்சிருக்கிறேன், அழகு இருக்கு, அறிவு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பணம் இருக்கு, there is no use. அல்லேலூயா. அது ஒண்ணுக்குமே உதவாது. அல்லேலூயா. ஒருவேளை ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு அதெல்லாம் உதவும். அல்லேலூயா. நிரந்தரமா உதவுமா? never. அல்லேலூயா. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கை, அவர் தான் நம்பத்தக்கவர். அல்லேலூயா. அவர் உன்னை ஏமாற்றவே மாட்டார். அல்லேலூயா. அதை நம்பினவங்களை ஒரு நாளும் அவர் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய எல்லா காரியத்தையும் என்ன பண்ணணும்னா கர்த்தருக்கு கேட்டு தான் செய்யணும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். ரொம்ப சிம்பிள். அல்லேலூயா. இந்த பாத்திரம் அவரால் உருவான பாத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பாத்திரம் அவரால் உண்டாக்கப்பட்ட பாத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பாத்திரத்தை பார்த்து சொல்றாரு, இனி என்ன கேட்காம எதுவும் செய்யாத. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன கேட்காம நீ எதுவுமே செய்யாத. அல்லேலூயா. ஏதாவது பேசணும்னா கூட என்ன பண்ணாத, பேசாத. என்ன கேட்காத. அல்லேலூயா. அது கர்த்தருக்கு பயப்படுற பயம். நான் பேசிடுவேன், நான் சாதித்து விடுவேன், நான் வென்று விடுவேன், நான் ஜெயம் பெற்று விடுவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்புவி. உங்க வழிகளெல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவி. அவர் தான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணும். ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷத்துல என்னென்ன காரியங்களை நினைத்து கொண்டிருக்கீங்களோ உங்க வழி எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புவி.
அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இறுதி ஆண்டின் இறுதியில நம்மள எல்லாரும் கர்த்தருடைய சாட்சியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நல்ல வசனத்தை கேட்போம். ஆலயத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம முடிவு சுயத்துல போயிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இல்ல, உறுதியா இரு. ஹல்லேலூயா, உறுதியா இரு. ஹல்லேலூயா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உங்க தீர்வைகளை எண்ணி நான் பாடுவேன், உங்க மகிமைகளை எண்ணி நான் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரை எங்கள் இயேசு தேவா, நாமீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரை எங்கள் நாமீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பாடினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால், உம்மை துதிப்பாடினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஹல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாகும் தெரிந்து கொண்டவர், பெயர் சொல்லி அழைத்தவர், இந்த நாள் வரை நம்ம நடத்தி வந்தவர். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினிக்கிறார். கர்த்தரை தருவர் உங்களை ஒரு நாள் விடணும். ஹல்லேலூயா. பெற்றுவாரா? ஹல்லேலூயா. ஆனால் நாம தான் விட்டுறோம் நிறைய நேரத்தில். ஹல்லேலூயா. நாம தான் அவர் விலகி போயிட்டு இருக்கோம். அவர் என்ன பண்றாரு? வேணும் வேணும்னு வந்தா கூட நம்ம வேண்டாம் வேண்டாம்னு போயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எங்க போனாலும் விட மாட்டாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உங்க மேல வச்ச அன்பு அப்படி. ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல வச்ச அன்பு அப்படி. ஹல்லேலூயா. எத்தனை முறை மறுதளிச்சாலும், ஹல்லேலூயா, எத்தனை முறை விலகினாலும், ஹல்லேலூயா, அவர் கிட்ட வந்து 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 ஹல்லேலூயா புத்தி சொல்லுவாரு. ஹல்லேலூயா. அறிவுரை கொடுப்பாரு. பா, இந்த பக்கம் போகாத. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை செய்யாத, நீ எனக்கானவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என் கூட பரலோகத்துக்கு என்ன பண்ணுவோம்? வர வேண்டியவன், நீ நரகத்துக்கு அல்ல. ஹல்லேலூயா. நீ பரலோகத்துக்கு வர வேண்டியவன் சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்பெல்லாம் வழி விலகி போயிட்டே இருக்குமோ. ஹல்லேலூயா. அப்பெல்லாம் நமக்கு புத்தி சொல்லுவா இருக்கும். ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த மதிய வேளையில ஆண்டவர் நமக்கு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணாத, முடிவெடுக்காத. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் தான் முடிவெடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்க கேட்போமே. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பெர்கமு சபைக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுக்கிறார். அதை எடுத்து வாசிங்க. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் போதும். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும்
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நாங்க விக்கிரகத்தெல்லாம் வணங்குறதே இல்லையே, எங்களை பார்த்து ஏன் ஆண்டவர் விக்கிரகங்களை பத்தி பேசுறாரு? அல்லேலூயா. நிறைய பேருக்கு தோணும், நம்ம விக்கிரகங்களே வணங்குறது இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த படத்தையோ சிலையையோ நாம வணங்கல. அல்லேலூயா. ஆனா அதுக்கு பதில் என்ன பண்றோம்? போனு தான். அல்லேலூயா. இதுதான் நம்மள என்ன பண்ணிருக்கு? அடிமையாக்கி வச்சிருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு அவங்களே அவங்களுக்கு விக்கிரகம். அல்லேலூயா. அவங்களுக்கே அவங்க என்ன பண்றாங்க? விக்கிரகம். அல்லேலூயா. காலையில எந்திரிச்சா போதும், கண்ணாடி முன்னாடி நின்றுக்க வேண்டியது. அல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்கேன். அல்லேலூயா. எந்த மாதிரி இந்த தெருவிலேயே அழகு கிடையாது, உங்களுடைய குடும்பத்திலேயே அழகு கிடையாது. பெருமை பாராட்டுறது. அல்லேலூயா. நம்மை நாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பெருமை பாராட்டி கொள்கிறோம். அப்போ என்னவாகுது? நாங்க விக்கிரகமா மாறுறோம் நாமளே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் துதியையும் எல்லாவற்றையும் ஆண்டவரை விட்டு மற்றவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்கன்னா, மற்ற பொருளுக்கு கொடுப்பீங்கன்னா எல்லாமே விக்கிரகம் தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை செல்போன் நோண்டிட்டு கொடுப்பீங்கன்னா அப்படின்னா இதுவும் விக்கிரகம் தான். அல்லேலூயா. ஆராதனைக்கு வர நேரத்துல தான் போயிட்டு என்ன பண்ணுவாங்க? 1 லேயர் 2 லேயர் 3 லேயர் கோட்டு மேல கோட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போட்டுக்கிட்டே இருப்பாங்க, டைம் ஆகுறது தெரியாது. போலாம் போலாம். அல்லேலூயா. அப்போ நமக்கு நாம என்ன ஆயிடும்? விக்கிரகமா மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் பணத்துக்காக என்ன பண்ணிருது? விட்டு கொடுத்துருது. அல்லேலூயா. சண்டே சர்ச்சுக்கு வரணும், இது நியதி, இது மாறவே மாறாது, வந்துதான் ஆகணும். அல்லேலூயா. ஷுட் பி. அல்லேலூயா. ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். தேர் இஸ் நோ ஆப்ஷன். அல்லேலூயா. வந்துதான் ஆகணும். எல்லாம் தெரியும். அல்லேலூயா. 6 நாள் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் படைச்சாரு. 7வது நாள் வந்துதான் ஆகணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? ஓட்டி கிடைக்கின்றத, ஓட்டி கிடைக்கும் பாஸ்டர்மா, அன்னைக்கு போவோம், துணிஞ்சு போவோம். அல்லேலூயா. அப்போ என்ன ஆகுதுங்க? விக்கிரகமா மாறும். இவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எது கொடுக்குறோம்? வேலையில கொடுக்குறோம். இவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அன்னைக்கு சம்பாதியத்துல கொடுக்குறோம். அல்லேலூயா. அப்போ அது விக்கிரகமா மாறுது. அல்லேலூயா. நம்ம ஆளுங்கெல்லாம் நிறைய சாக்கு சொல்லுவாங்க. ஆராதனைக்கு வரலன்னா, எங்க போயிட்டீங்க? கல்யாணத்துக்கு போயிட்டேன். எங்க போயிட்டீங்க? ட்ரெஸ் எடுக்க போயிட்டேன். சண்டே தானே, மற்ற நாளில் சும்மா ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துட்டு இருப்போம், டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்போம், வெளியே வெட்டியாக பேசிகிட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆனால் ஆராதனைக்கு வர நேரத்தில் தான் போவோம், ட்ரெஸ் எடுக்கும். அப்போ தான் நல்லா ட்ரெஸ்ஸு கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறோன்னா, அல்லேலூயா, ஆலயத்துக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குறோம். அல்லேலூயா. இப்படி நமக்குள்ள அநேக காரியங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்குதுன்னா, நம்மளை அறியாமலே நிறைய விக்கிரகங்கள் நமக்குள்ளே இருக்குது. நம்ம படத்தை வச்சு வணங்கலை, அதை விட மோசமான காரியத்தெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க? உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இல்லை அப்படிலாம் இல்லைங்க, இங்கே யாரும் கை கொடுங்க. 1 2 ஷார்ப்பு ட்ரிபிள். அப்படிலாம் இல்லைங்க. ஆண்டவர்னா ஆண்டவர் தான். நான் முகம் கூட கழுவுறது கிடையாது, வெறும் தண்ணியில் கழுவிட்டு வரேன்னு சொல்கிறேன். கை கொடுங்க. 1 2 3. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ சோப்பு போட்டாலும் வராது, எவ்வளோ மேக்கப் போட்டாலும் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஃபவுண்டேஷன் அது இதுன்னு. சம்பாதிக்கிற கணவன் சம்பாதிக்கிறது முக்கால்வாசி எடுத்துட்டு அதை தாங்க கொட்டுறாங்க. தகப்பன் சம்பாதிக்கிறது முக்கால்வாசி பிள்ளைங்க அதை தான் போயிட்டு கொட்டுறாங்க. அல்லேலூயா. என்னால் சொல்ல முடியும், நீங்கள் 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணால் வருகிற பிரசனத்தை, அந்த பிரகாசத்தை காட்டிலும் 1 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னால், அல்லேலூயா, நான் சேலஞ்ச் பண்ண சொல்ல முடியும். உலகத்தில் எவ்வளோ காஸ்ட்லியாக காஸ்மெட்டிக்ஸ் இருந்தாலும், அல்லேலூயா, அவங்கள ஒரு பக்கம் போட்டு வர சொல்லுங்க.
ஜெபிக்கிற கூட்டத்தை ஒரு பக்கம் வர சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கூட்டத்தை இந்த கூட்டம் தான் பீட் பண்ணும். அல்லேலூயா. ஜெபிக்கிற கூட்டம் தான். நிறைய ஜெபிக்கிற முகங்கள்லாம் இருக்குது, நல்ல பிரகாசமாக இருக்குது. அல்லேலூயா. அது அழியாது, அது மாறாது. அல்லேலூயா. அது அப்படியே ஸ்டாண்டர்டு. ஜெபிக்கிற முகத்தில் அந்த ப்ரெசன்ஸ் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அதை ஒருவனாலும் மாற்ற முடியாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது உயிரோடு இருந்தாலும் சரி, அந்த ஜீவன் நம்மளை விட்டு போனாலும் சரி, இந்த பிரகாசம் அப்படியே இருக்கும். எத்தனை பேர் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்க? அல்லேலூயா. ஊழியர் செய்கிறவங்க, ஜெபிக்கிறவங்களுடைய சோத்திர கூடத்தில் போய் பாருங்க, அவங்களுடைய முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த ஜெபத்துடைய ப்ரெசன்ஸு எனி டைம் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ இவ்வளோ விக்கிரகங்கள் இருக்கு. அல்லேலூயா. இவ்வளோ விக்கிரகங்கள் இருக்கு நம்ம லைஃப்ல. அல்லேலூயா. அந்த விக்கிரகத்துக்கெல்லாம் நீ விலைக்கிறீங்கன்னா ஆண்டவருக்கு நீ பயப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம பயப்படுறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. இதுதாங்க ஒரிஜினல். அல்லேலூயா. ப்ரேயர் பண்ணி வர ப்ரெசன்ஸ், அந்த பிரகாசம் தான் ஒரிஜினல். இதெல்லாம் டூப்ளிகேட்டு, டெம்பரவரி தான். அல்லேலூயா. ஒரிஜினல் வேணுமா, டூப்ளிகேட் வேணுமா? ஸ்டாண்டர்ட் எப்பவுமே என்ன பண்ணோம்? ஸ்டாண்டர்டு மாறவே மாறாது. யார் என்ன சொன்னாலும் மாறவே மாறாது. அடுத்தது ஒரு நபரை குறித்து நம்ம வாசிப்போம். யோசேப்பு 39ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. அவனோ வாசிங்க வாசிங்க. அவனோ இணங்காமல் அவனை நோக்கி, இல்லை, ஆமென். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை குறித்து உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் நல்லா தெரியும். அல்லேலூயா. அவன் அடிமையா இருந்தான், குழியில தள்ளி விட்டாங்க, சாகுற நிலைமை. அல்லேலூயா. அவனை விலைக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. போகும்போது எப்படி போறான்? அடிமையா போறான். அல்லேலூயா. போகும்போது எப்படி போறான்? சகோதரனால பதைக்கப்பட்டவன், சகோதரனால கொல்லப்பட பார்த்தவன். அல்லேலூயா. அவனை எங்க கொண்டு போறாங்க? எகிப்துக்கு கொண்டு போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சகோதரன் நினைச்சிருப்பான், இவனை வித்துட்டோம், அவன் இவன் செத்துருவான்ட்டு. அல்லேலூயா. தேவ திட்டம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. நீ சாகணும்னு நினைச்சு அனுப்பிச்சு விட்டுருக்க. அல்லேலூயா. அவனை வாழ வைக்க தான் நான் கொண்டு போறேன். அல்லேலூயா. அதுதான் தேவ சித்தம். உலகம் உன்னை பார்க்கும். அல்லேலூயா. வேற மாதிரி பார்க்கும். அல்லேலூயா. ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேற மாதிரி பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அங்க போறா, அந்த மனுஷன் இடத்துல தயவு கிடைக்குது. அவனை அந்த வீட்டுக்கே என்ன பண்றான்னா இன்சார்ஜா மாத்துறாரு ஆண்டவர். இந்த மனைவியை தவிர எல்லாத்துக்கும் நீ தான் கண்ட்ரோல். அல்லேலூயா. என் மனைவி தவிர்த்து எல்லாத்துக்கும் நீ தான் கண்ட்ரோல். அல்லேலூயா. ஆனா அவன் மனைவி என்ன பண்றா? பாவம் செய்யும்படி தொந்தரவு, நித்தமும் தொந்தரவு பண்றான். அல்லேலூயா. நித்தமும். ஒரு சமயம் யாருமே இல்லாத சூழ்நிலையில வலுக்கட்டாயம் பண்றான், பாவத்தை செய்யும்படியா. அல்லேலூயா. பலவந்தப்படுத்துறான். அந்த 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 பொம்பளை என்ன பண்ணுது? பலவந்தப்படுத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதே ஒரு சுச்சுவேஷன். யோசேப்பு போன்ற ஒரு மனுஷன் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு வச்சுருந்தேன், அந்த பெண்ணு என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவோமே. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணியிருப்பான்? இணங்கி இருப்பான். அல்லேலூயா. இணங்கி இருப்பான். ஏன்னா அவ்வளோ சொத்துக்கு சொந்தக்காரங்க அவங்க. இணங்கி இருப்பான். அல்லேலூயா. பாவம் செய்திருப்பான். அல்லேலூயா. அதனால வருகிற காரியங்களை அனுபவிச்சிருப்பான். ஆனா இங்க
அவன் யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்ததுனால, அல்லேலூயா, இத்தனை பெரிய பொல்லாப்ப எப்படி தேவனுக்கு முன்பாக, அல்லேலூயா, அதுதாங்க பயம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கும்போது நம்ம உத்தமமா இருக்கும், எல்லாரும் இருக்கும்போது பரிசுத்த வார்த்தையை நம்மை காண்பித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் உள்ள தெரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். அல்லேலூயா. யாரும் இல்லைன்னு பார்க்காத. அல்லேலூயா. பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவை கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ என்ன பண்ற, எங்க போற, என்ன பேசுற, யாரோட போற? அல்லேலூயா, அல்லேலூயா. சிந்தனையில என்ன நினைக்கிற, இருதயத்துல என்ன நினைக்கிற? அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக ஒருவனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. செய்திருக்கலாம், சின்ன பாவமா இருக்கலாம். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் நமக்கு. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் யோசேப்பை நம்முடைய கண்ணு முன்னாடி நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக, அல்லேலூயா, பாவம் செய்வதற்கு விடவில்லை. சூழ்நிலை உங்களை பலவந்தப்படுத்தும், புஷ் பண்ணும். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில கூட நான் வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இப்போ நண்பர்களோடு சேர்ந்து நானும் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மது பழக்கத்துக்கு அடிமையெல்லாம் சொல்ல முடியாது, சும்மா அடி ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது என்ன பண்ணுவோம், போகிறது. அப்புறம் லீவு போட்டோம்னா காசை கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது, குடிக்கிறது. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. நண்பர்கள் ஆச்சரியப்படுறதுக்கு அளவுக்கு நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குடிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி குடிக்கும் போதே ஒரு மாதிரி முகம் 7 கோணில் போகும். அல்லேலூயா. அப்படி ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சாதாரண தண்ணி குடிக்கிற மாதிரி தான் குடிப்பேன். அது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த லெவல் வரைக்கும் போயிட்டேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் வந்தது. அல்லேலூயா. எனக்குள்ள ஆண்டவர் வந்தவர். அல்லேலூயா. இது தப்புன்னு சொன்னாரு. அல்லேலூயா. இதை விட்டு விலகுன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பலவந்தப்படுத்தினாங்க நிறைய விஷயத்துல, நிறைய காரியங்களை, நிறைய இடத்துல. ஒரு ஃபாரின் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து என் பின்னாடியே துரத்திட்டு வந்தாங்க. நீ குடிக்காம விட மாட்டவங்க, குடிக்க வச்சிருவேன்ட்டு. அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் இருதயத்தை ஆட்கொண்டது. அல்லேலூயா. இது தப்பு. அல்லேலூயா. இதுல என்ன பண்ணக்கூடாது, மூழ்கக்கூடாது, அடிமையா இருக்கக்கூடாது. இதை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி அதை விட்டு விலகிட்டேன். அல்லேலூயா. அப்படி விலகுறதுனால தான் ஆண்டவர் கொஞ்சம் என்னுடைய லைஃப்பை உயர்த்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. எத்தனை பேர் கால் மேலே கால் போடுவீங்க? வீட்டில் இருக்கும்போது, ஃபங்க்ஷன் போகும்போது, இல்லை பர்சனலாக இருக்கும்போது எத்தனை பேர் வந்து உங்கள் கால் மேலே கால் போட்டு உட்காருவீங்க? நான் தப்புன்னு சொல்ல, எனக்கு வரவே வராதுங்க, எனக்கு வரவே வராது. கால் ரொம்ப வலிக்கும், கால் மேலே கால் போட்டு பிடிச்சி விடலான்னு சொல்லிட்டு கால் போடலாம். அப்போ எனக்கு வந்து ஆண்டவர் உணர்த்துற காரியம் என்ன தெரியுமா, அவர் இருக்கிற மாதிரியே எனக்கு உணர்த்துவார். பெரியவங்க முன்னாடி கால் போட மாட்டோம்ல, அந்த ஒரு இதுதான் எனக்கு வரும். நான் கால் மேலே கால் போட மாட்டேங்க. கால் மேலே கால் போடணும்னு தோணும் போதே இங்கே ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு பயப்படுவேன் நான். அல்லேலூயா. அப்படிலாம் பயந்திருந்த என்னுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்ககிட்ட நான் சொன்ன கர்த்தர் செய்த நன்மைகள் என்ன பண்ணோம், தாவீது சொல்றாரு, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை விவரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கிராமம் தோறும் எங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிராம ஊழியம் செய்து கொண்டு இருக்கோம். அல்லேலூயா. சாட்சி சொல்லிட்டு இருக்கு. அல்லேலூயா. நாகர்கோவில் பகுதியில் கூட இந்த இப்போ போன மாதம் போய் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அப்படின்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் பெருக்கிற வேலை செஞ்சேன்.
அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் மாப்படிச்சேன். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் டாய்லெட்டை க்ளீன் பண்ணேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வெட்கப்பட விரும்பவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் எனக்கு நன்மை செய்தவரினாலே அவரை நான் பாடுவேன், அவருடைய நாமத்தை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை உயராதா? அல்லேலூயா. என்னுடைய காரியம் மாறாதா? இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேனே, எனக்கு இவ்வளவு 10,000 சம்பளம் வந்தா நல்லா இருக்குமே. அல்லேலூயா. வெறும் 15,000 சம்பளம் வந்தா நல்லா இருக்குமே. இப்படி இயங்கின நாட்கள் உண்டு. ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்த நாட்கள் உண்டு. அல்லேலூயா. 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 ஆண்டவரை பிடிச்சிட்டேன். சொல்லுவாங்க உலகத்துல, பிடிச்சாலும் பிடிச்சிக்கோ, புளியம்பு பிடிக்குது, புளியம்பு கூட உடஞ்சிடும் ஒரு நாள். அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை பிடிச்சிக்கோ. அல்லேலூயா. ஒரு நாள் உன்னை விட மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பிடிச்சிடான்னு வச்சுங்களேன், நீயே கைய உதறி விட்டா கூட விட மாட்டார். அல்லேலூயா. விடணும்னு நினைச்சா அவருக்கு தெரிஞ்சிடும், என்ன இருக்குமோ அவரை பிடிச்சிடுவார். அல்லேலூயா. ஆண்டவரை பிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் வந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியில, அல்லேலூயா, ஒரு எம்என்சி கம்பெனியில, அல்லேலூயா, எனக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு கொண்டு போனார். எனக்கு அறியாதது வசனம் சொல்லுகிறது, நீ அறியாததும் எட்டாததுமான அல்லேலூயா பெரிய காரியத்தை உனக்கு செய்த காரணம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என் இருதயத்தை ஆட்கொண்டு. அல்லேலூயா. அதை மட்டும் நான் விலகவே இல்லை. அல்லேலூயா. எம்என்சி கம்பெனி போறேன். எனக்கு எல்லாமே புதுசு. உள்ள என்ட்ரு ஆகும்போது லேப்டாப் அப்போதான் நான் என்ன பண்ணுறேன், தொட்டு பார்க்குறேன். பார்த்துருக்குறோம், பிக்சரில் பார்த்துருக்குறோம், யூஸ் பண்ணுறவங்க பார்த்துருக்கோம். எனக்குன்னு லேப்டாப், எனக்குன்னு செல்ஃபோன், அல்லேலூயா, எனக்குன்னு டெலிஃபோனு, அல்லேலூயா, எனக்குன்னு டெஸ்க்கு, வீல் சேரு, அல்லேலூயா, எனக்கு அதெல்லாம் புதுசு. அல்லேலூயா. அதெல்லாம் எட்ட நின்று பார்த்தது உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் புதுசாக இருக்கு. மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணுவாங்க கம்பெனியை. அல்லேலூயா. இதுக்கும் மேலே ஆகாயத்தில் பார்த்துருந்த ஃப்ளைட்டில், அல்லேலூயா, அல்லேலூயா, ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வர்றதுக்கான கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. வேடிக்கை பார்த்துருந்த ஃப்ளைட்டு, அல்லேலூயா, எதுக்கு வேடிக்கை பார்க்குறேன், உங்களை பிரயாணம் பண்ண வைக்கிறேன். அல்லேலூயா. எத்தனையோ தடவை ஆண்டவர் ஃப்ளைட்டில் என்ன பண்ணியிருக்காரு, சும்மா அதுதான் சாட்சி சொல்லுவேன். ஏன் காசு கொடுத்து போகல. இன்னைக்கு நிறைய பேர் அவங்கவுங்க காசு கொடுத்து போயிட்டு சொல்லுவீங்க, ஏன் காசு கொடுத்து போடுங்க. ஆண்டவர் கொண்டு போனார். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா அல்லேலூயா என்னை அப்படியே நெருங்கி ஏற்றி ஊழியத்தை இறங்கி செஞ்சேன். அல்லேலூயா. முதல்ல கிராம ஊழியத்துக்கு போய் இறங்கி டான்ஸ் ஆடிட்டேன். அல்லேலூயா. என்னுடைய ஊழியமே முதல்ல டான்ஸ் ஊழியம். இன்னைக்கு ஆடிட்டு இருக்கேன். அல்லேலூயா. சாத வரைக்கும் ஆடுவேன். ஆண்டவர் வெக்கப்படாம. அல்லேலூயா. ரோட்ல, அல்லேலூயா, சாவுக்கு ஆடிட்டு போயிருந்தேன். அல்லேலூயா. சாவுக்கு ஆடுவேங்க. கண்ணு முன்ன தெரியாம குடிச்சிட்டு சாவுல ஆடி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே தூக்கிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு கிராமத்துல எல்லாம் போய் என்ன பண்றேன், இறங்கி ஆடுறேன். நான் ஆட தான் அல்லேலூயா என்னை உயர்த்திக்கிட்டே போறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அதே கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அதே கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக. அல்லேலூயா. தகுதியே இல்லை. அல்லேலூயா. ஒன்றுக்குமே தகுதி இல்லாத. அல்லேலூயா. ஒரே ஒரு தகுதி தான், ஆண்டவருக்கு பயப்படுற. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் ஒன்னே ஒன்று. அல்லேலூயா. நாளுக்கு நாள் என்ன பண்ணாரு, மக்கள் உயர்த்திட்டே. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை டிகிரி படித்தவங்க கூட, இன்னைக்கு நான் கேவலமாக சொல்லுவேன், எத்தனை டிகிரி படித்தவங்க கூட வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்க எம்என்சி கம்பெனியில் வெறும் 12 தான் படிச்சிருக்கேன், 12th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன் நான். அல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் தூக்கிட்டு போய் நிற்க வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. 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 செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி பாடுவே, செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி பாடுவே, நன்றி தகப்பனே நன்மை செய்வீரே, ஓஹோ நன்றி தகப்பனே நன்மை செய்வீரே, நன்றி பலிபீடம் கட்டுவோம்,
செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் நான் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஓஹோ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எவரையும் உயர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அழகு பெருசு இல்லை, அல்லேலூயா. உன் படிப்பு பெருசு இல்லை, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஃபைனலாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம கர்த்தருக்கு பயப்படுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கார். மதிய வேளையில் உபவாச நாட்களிலே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இந்த நாளிலே, உபவாச நாளிலே வந்திருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்ன வழினா, எனக்கு பயப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எஜமானா இருக்கிறேன், அல்லேலூயா. எனக்கு பயப்படு. நான் பிதாவா இருக்கிறேன், எனக்கு பயப்படு. அப்படி நீங்கள் பயப்படுவீர்கள் என்று சொன்னால், அல்லேலூயா, அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற ஒவ்வொருத்தரும் மேலோ, அல்லேலூயா, இந்த வருஷத்துல நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா, நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. உங்க ஒவ்வொருத்தர் மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. அவர் உதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நீதியின் சூரியனாக இருக்கார். அல்லேலூயா. அவர் உங்க மேல உதிக்கதான் இருக்கார். அல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வியாதியில அகப்படுறதுக்கான காரியம் அவருக்கு பயப்படுறது. அல்லேலூயா. அதனால கண்டதுக்குன்றது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட்டீங்கன்னா ஞானமா சாப்பிடுவீங்க. அல்லேலூயா. நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுவீங்க. எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடுவோம். அல்லேலூயா. அப்போ அவருக்கு பயப்படுவீங்கன்னு சொன்னீங்கன்னா அவருடைய செட்டைகளுக்குள்ளே நம்ம வருவோம். வரும்பொழுது ஆரோக்கியமான. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்பட மாட்டாங்களோ அவங்களுக்கு சாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? துணிகரமா பாவம் செய்வாங்க. அல்லேலூயா. பாவத்தின் நிமித்தமா சாபம், சாபத்தின் நிமித்தமா வியாதி, வியாதியின் நிமித்தமா மரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீ பயந்தினா, அல்லேலூயா, உனக்கு ஆரோக்கியம் வரும். அல்லேலூயா, உனக்கு ஆரோக்கியம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக வெளியில புறப்பட்டு போய், அல்லேலூயா. கொழுத்த கன்றுனா வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. நல்லா சாப்பிட்டுட்டு, அல்லேலூயா, அப்படி சாப்பிட்டோம்னா நடக்கவே முடியாது. அல்லேலூயா. இப்படி வளருவோமே தவிர இப்படி வளர மாட்டோம். அல்லேலூயா. அவருக்கு பயப்படுவீங்கன்னு சொன்னா, அல்லேலூயா, கொழுத்த கன்றுகளை போல, அல்லேலூயா, ஆவிக்குரிய ஜீவியம். அல்லேலூயா. கொழுத்த கன்றுகளை போல வளருவீங்க. ஜெபத்துல கொழுத்த கன்றுகளை போல வளருவீங்க. அல்லேலூயா. வேத வாசிக்கிறதுல கொழுத்த கன்றுகளை போல வளருவீங்க. அல்லேலூயா. நன்மை செய்கிறதுல கொழுத்த கன்றுகளை போல வளருவீங்க. அல்லேலூயா. சுயநலம் பார்க்க மாட்டோம், பிறர் நலம் பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா.
இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துச்சுன்னா உலக ஆசீர்வாதம் தானா வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த நாள்ல நம்மளை பார்த்து சொல்றாரு, எனக்கு பயப்படுங்க. அல்லேலூயா. ஒரு எல்லா காரியத்திலும் எனக்கு பயப்படுங்க. அப்படி பயப்படும் போது உங்கள் மேல நீதியின் சூரியன் இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் போகிற இடத்துலலாம் கொழுத்த கன்றுகளை போகிற கட்டணங்களை செய்யலாம். அல்லேலூயா. ஒருவேளை ஊழியம் செய்றீங்களா? அல்லேலூயா. ஊழியத்திலலாம் அவங்களை கொழுத்த கன்றுகளை போல வர வச்சிடலாம். அல்லேலூயா. கொழுத்த கன்றை பார்த்தீங்கன்னா மற்ற கன்றுக்கும் கொழுத்த கன்றுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். அல்லேலூயா. ஊழியத்தில் மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நம்ம போவோம் என்று சொன்னால், அல்லேலூயா, ஊழியத்திலே கர்த்தர் உங்களுக்கு மற்றவங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இந்த ஆவடி சபையில், ஆவடியில் இருக்கிற எல்லா சபையில காட்டினோம். அல்லேலூயா. இந்த சபையில் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை தோன்றிடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. வாக்குகள் தந்து என்னை தோன்றிடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. நீரை விடாமல் காத்தீரையா, உங்கள் வார்த்தைகளால் நடத்தினீரையா. நீரை விடாமல் காத்தீரையா, உங்கள் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னா எல்லாம் கை தட்டி பாடுவோமே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் கோடி கோடி நன்றி சொன்னாலும் உனக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் காணால் ஈடாகுமோ. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே வாயை திறந்து எல்லாம் கேட்போமா? இந்த நாளில் எங்களோடு கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. ஆண்டவர், எந்தெந்த விஷயத்தில் உனக்கு பயப்படாமல் உங்களுடைய நாமத்தை நாங்கள் அசட்டை பண்ணி இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே, இந்த மதிய வேளையில் உபவாச நாட்களிலே ஆண்டவரே எங்களை முழுதுமாய் என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒரு விசையாய் மன்னிங்க ஆண்டவரே, ஒரு விசையாய் மன்னிங்க ஆண்டவரே, ஒரு விசையாய் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவரை செய்த பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா, அக்கிரமத்தெல்லாம் மன்னிங்கப்பா, மீறுதலெல்லாம் மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நான் மன்னிங்க ஆண்டவரே. துணிகரமா ஆண்டவரே, நிறைய காரியத்துல துணிகரமா நான் செய்துட்டேன், நிறைய காரியத்தை துணிகரமா நான் முடிவெடுத்துட்டேன், நிறைய விஷயத்துல முடிவெடுத்து நாமத்தை ஆண்டவரே தூஷிக்க பண்ணும்படியா நான் நடந்துட்டேன்ப்பா. ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. இந்த மதிய வேலையில ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் என் இருதயத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயம் இந்த இருதயத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. இனி நான் செய்ய போகிற எல்லா காரியத்திலும் உமக்கு பயந்து ஆண்டவரே நான் முடிவெடுக்க உதவி செய்வீராக. உமக்கு பயந்து காரியங்களை நடப்பிக்க உதவி செய்வீராக. உமக்கு பயந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனும், எதுக்கெல்லாம் இது நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தனும், இந்த நாளில் நான் தீர்மானம் எடுக்கிறோம். உமக்கு மாத்திரமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், உமக்கு மாத்திரமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த காரியத்தெல்லாம் நாங்கள் செய்யவும். ஆண்டவரை கர்த்தாவே, வெளியில புறப்பட்டு கொடுத்த கன்றுகளை போல வளரவும். ஆண்டவரை, நீதியின் சூரியனாக உங்களை நாங்கள் தரித்து கொள்ளுவோம். நாங்கள் ஆண்டவரை கர்த்தாவே ஆரோக்கியமாய் வாழவும் உதவி செய்வோம். அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுக நீர் பெருகும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விஷயம் கூட வாய்ப்பு கொடுத்து அருமையான ஊழியக்காரருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்க எல்லாரையும் அவர் நேசிக்கிறார், பிள்ளைகளா அவர் பார்க்கிறாரு. அதனால தான் பிதாவானால்
என் கனம் எங்கேன்னு கேட்கிறார். வேற ஏதாவது கேட்டாரா? இன்னைக்கு நம்ம உபவாசம் எதுக்குன்னு அருமையா சொன்னார் ஐயா. இன்னைக்கு வழியை தெரிஞ்சுக்கிட்டோமா? என்ன வழி? ஆமென். அவருக்கு பயப்படுகிற பயம். இது எத்தனை வாட்டி கேட்டிருக்கீங்க? ஒரு தடவை கேட்டா எத்தனை வாட்டி கேட்ட மாதிரி? அது 1000 தடவை. உலகத்தான் தான் சொல்லுவான். ஒரு தடவை கேட்டா 100 தடவை கேட்ட மாதிரி. ஆனா நம்ம எப்படி சொல்லணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம தான் அதை சொல்லணும். அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் நம்ம என்ன சொல்லணும்? ஒரு தடவை கேட்டா 1000 தடவை. கிறிஸ்தவனுக்கு ஒரு தடவை கேட்டாலே அது 1000 தடவை கேட்ட மாதிரி. அதனால ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும். ஏசாயா 6ல் வருது. மிக அருமையான வார்த்தை. நீங்க எல்லாருமே ஆசீர்வாதம் பெறணும், நிலையான ஆசீர்வாதம் பெறணும். ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதமே, அதோட அவர் வேதனையை. அது எப்படின்னா அவருக்கு பயப்படுகிற பயத்துல தான் அந்த ஆசீர்வாதமே ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ஏசாயா 6ல் சொல்லுது. அந்த மாதிரி மாத்திரம் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். நீங்க காதார கேட்டும் உணராம இருக்கக்கூடாது, கண்ணார கண்டும். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை. அது மட்டும் நம்ம இல்லாம நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட தெய்வம் எதிர்பார்க்கறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, 99 வயசுல ஆதியாகமம் 17:1 சொல்றாரு, எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்தாரு. மண்டையில தலையில கனம் ஏறிடக்கூடாது. அவரை கனப்படுத்திட்டாரு. ஆனா மண்டையில என்ன ஏறக்கூடாது? கனம் ஏறக்கூடாது. எப்பவுமே ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக. 99 வயசுல ஒரு மனிதர்கிட்ட எதிர்பார்க்கிற எதிர்பார்த்துல பாத்தீங்களா? அதுதாங்க பிதா. கரங்களை தட்டி தேவன் நான் பயன்படுத்தலாமா? பயத்துக்கு வித்தியாசம் இல்ல. சின்ன வயசுல இருந்து பெரியோர் ஒன்றும் சகோதரர் சொன்னது போல பயம். பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துலதான் நம்ம ஆசீர்வாதம் இருக்கு. யார் கேட்டாலும் சொல்லுங்க, எங்க உங்க ஆசீர்வாதம் கேட்டா அந்த ஊழியா இருக்க, அந்த ஊழியா கேட்டா இந்த ஊழியெல்லாம் இல்ல. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயன்தாமா ஆசீர்வாதம் சொல்லி பாருங்க. ஊழியக்காரங்களை தேடி போறது, பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்கிட்டு அங்கெல்லாம் இல்ல. கர்த்தருக்கு நீ பயப்படுகிற பயத்துலதான் இருக்கு ஆசீர்வாதம். அதை நீங்க அடையாளப்படுத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் வாழ்க்கையை உருவாக்கணும்னு விருப்பப்படுறீங்க? ஐயா சொன்னதுல நிறைய அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம வாழ்க்கை கட்ட பண்ண எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? கர்த்தருக்கு பயப்படுங்க. யோசேப்பினுடைய பயம் எப்படிப்பட்ட பயம்? பார்வோனுக்கு அடுத்தபடியா உட்கார வச்சது. உங்க வாழ்க்கையை கட்ட விரும்புறாங்க. அதாங்க இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. என் வாழ்க்கையை என்னோட கூட எனக்கு தேவன் பேசியிருக்கிறாரு. நான் உணர்றேங்க. நீ எத்தனை பேர் உணர்றீங்க? அந்த பிதா என்னோட பேசியிருக்கிறாருங்க. நான் அதை உணர்றேங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்துல நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன். எனக்கு உணர்றேன். நான் திருத்திக்கிறோம். இன்னைக்கு போய் தேவன்கிட்ட நான் பேசணும். ஏன்னா என் வாழ்க்கையை அவர் கட்டணும். கட்டணும்னா என்ன பண்ணணும்? அது ஒரு ஒழுங்கற்ற நிலையில் இருக்கிறதுனா ஒத்துக்கணும். உலகத்தை படைக்கும் போது உலகம் எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. அப்பதான் உருவாக்குனாரு. எத்தனை நாள்ல உருவாக்குனாருங்க? 7 நாள். அந்த 7 நாள் உருவாக்க ஏதாவது தடை வந்துச்சா? பிசாசு ஏதாவது தடை பண்ணானா? கர்த்தர் உருவாக்கினா உங்களுக்கு தடையே வராது. கரங்களை பயன்படுத்தலாமா? அப்ப நீங்க கர்த்தருக்கு பயப்படணும். நீங்க உங்க திட்டத்தை விடுங்க, அவர் திட்டத்துக்கு விடுங்க. அவர் திட்டம் என்னன்னா, நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அவர் செயல்பட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. தயவு செய்து இருதய கடுங்க. ஐயா ஒரு வார்த்தையை கேட்டாரு, கடின உபதேசமா சொல்லியிருந்தது. கடின உபதேசமா இருக்க நிறைய பேரு இருதய கடினத்தை எடுக்கிற உபதேசமே இதுதான். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அநேக வேலைகள்ல இருதய கடினத்தை எடுக்கிற உபதேசங்கள் இதுதான். கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் இருதய கடினத்தையே என்ன பண்ணும்? எடுத்து போடும். நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருக்கு ஒரு பார்வோனுடைய இருதயத்தை கடினத்தை எடுத்து போறது ஈஸியா இருந்துச்சு. அப்படி அந்த பழைய காலத்துல ரேடியோ அப்படி தட்டுவாங்க பாருங்க. தட்டினா என்ன பண்ணும்? ரேடியோ பேசுற அப்படியே பாடுற மாதிரி ஈஸியா இருக்கும். ஆனா அந்த இஸ்ரேல் ஜனங்க எப்படி தெரியுமா? தட்டினா வரல. தட்ட என்ன பண்ணுது? அதை உடச்சு போட்டு ரிப்பேர் பண்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் பண்ணிட்டு இருந்துங்க. அந்த மாதிரி நம்ம இந்த காலில் கேட்டுட்டு இந்த மாதிரி போகக்கூடாது. நம்மளை தட்டாலே பிரசங்கத்தில் நம்மளை தட்டியிருக்காரு ஆண்டவர். தட்டியிருக்காரா இல்லையா? எத்தனை பேர் தட்டி எழுப்பியிருக்காரு? அப்ப நான் கர்த்தருக்கு பயப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.